well as the social activity. So among us, she is ready to talk about this today topic about the stress management. So she is mastered in that also, and delivered several speeches on spirituality and meditation ideas in schools, colleges, and corporate offices, orphanages, and other age-old homes, and authored many books, especially Idayathin Kural and Satyathin Velipadu, like that, expressing the spirituality, and compiled nearly 17 books so far published, and 5 books are on pipeline. So she has visited Germany, Australia, and Dubai as speaker of Heartfulness Meditation Program, and anchored many programs in TV also, and achieved many awards, national and international award, and has been achieved a doctorate for Lifetime Achievement Award for service in spirituality, Best Woman Award, Dr. Abdul Kalam Award, Young Scientist Award, and Educational Ratna Award. So in this year, previously she has received National Women's Excellence Award also. So she has been motivating in motivational speaker in many colleges and forums, conducted orientation programs for the teachers and students of Tyagaraja Polytechnic and nearby colleges in Salem district. And also, Madam has conducted Anna Transport Corporation employees for the and teaching them the meditation and yoga. And the list is going on many pages, and I happily will welcome her on behalf of all the committee members and the respected chairman and honorary secretary of Tamil Nadu State Center for today's guest lecture. Now the platform is with you, madam. So we'll wholeheartedly welcome Dr. V. Kasturi for today's chief guest. Welcome, madam. Thank you, sir. Thank you so much. உடல் தந்தை என் அன்னைக்கும் உருவாக்கிய என் குருவிற்கும் முதல் வணக்கம். இன்றைக்கு இந்த மேடையை எனக்கு கொடுத்த நல்கிய என்னுடைய அன்பு சகோதரர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு லோகநாதன் அவர்களுக்கும் மேலும் தமிழ்நாடு என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவர்களுக்கும் இங்கு இந்த மாலை வேளையில் நிறைவாக வந்து மனநிறைவாக எதையாவது ஒன்றை வாங்கிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள். முதல்ல இந்த என்ஜினியர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாட்ஸ்அப் சொல்லிக்கலாம். ஏன்னா என்ஜினியர்ஸ்ன்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனோட தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். இத நான் இன்னொரு விதத்துல கூட சொல்லலாம். என்ஜினியர்ஸ் அப்படின்னாக்கா திருப்பி 2 தடவை சொல்லி பார்ப்போமே. என்ஜினியர்ஸ் என்ஜினியர்ஸ் ஜீனியஸ் அப்படின்னு முடியும். ஏன்னா மற்ற எல்லா விதங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா துறைகளிலும் நாம் செய்ய போவது எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன கூடலாம் குறையலாம், அகலமாகலாம் விரிவாகலாம், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி செய்யலாம். ஆனா இந்த ஒன்ஸ் இந்த என்ஜினியர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா 100% நீள அகலம் ஆழம் உயரம் எல்லாம் இருந்தா தான் அதை கரெக்டான ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு பில்டிங்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கொண்டு வர முடியும். நான் இந்த என்ஜினியர்ஸை பத்தி ஒரு சின்ன யோசனையில இருந்து பொழுது எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு செய்தி தந்து போனது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் இவங்க எல்லாம் ஜீனியஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்கள் காலத்துல சிமெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலத்துல வெறும் இரும்பு மட்டும் இருந்த அந்த நேரத்துல எப்படி இந்த கல்லணை ரொம்ப காலமாக கடந்து இன்றைய வரைக்கும் அந்த அணை பழுதாகாமல் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதனை ஒரு சரித்திர வாயிலாக நான் அறிஞ்சேன். அதை உங்க கூட முதல்ல நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ஜினியர்ஸ்னா ப்ரௌடா சொல்லிக்கலாம். ஒரு கடல் அலைகள்ல வந்து நம்ம காலை நினைக்கும் பொழுது அந்த அலைகள்
நம்ம இழுத்து செல்லா போகும்போது நம்ம தவிர்ப்பதற்காக என்ன செய்வோம்னா, அந்த கடல் அலைகள்ல இருக்கக்கூடிய அந்த மணல்ல ஆழமா நம்ம கால பதிச்சிடுவோம். அப்ப அந்த அலைகள் வந்து நம்ம கால்களை தழுவி விட்டு போனா கூட நம்ம வந்து அசையாமல் அங்கேயே நிற்போம். இததான் நம்ம முன்னோர்கள் வந்து ஓடுகின்ற தண்ணீர்ல எப்படி ஒரு அணை கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. ஏன்னா சிமெண்ட் இல்லாத காலத்துல சுண்ணாம்பு தண்ணீரை நாமல் ஊற்றும் பொழுது அது அப்படியே கரைந்து ஓடி காணாமல் போயிடும். அப்ப எப்படிதான் இத வந்து அணை கட்டுறது யோசிக்கும் போதுதான் நல்ல கருங்கற்களை எடுத்து ஆழமாக அடியில இருக்கக்கூடிய அந்த கடல் பாறைகளை தொடும் அளவுக்கு அதை ஒண்ணு போட்டு அது மேல இன்னொரு கற்களை அடுக்கி நடுவுல சாந்து மாதிரி ஒன்றை போட்டு அப்படி அப்படியே ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்ததனால் வைத்து கட்டப்பட்டதுதான் கல்லணை. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பெருமை ஆர்த்தர் காட்டன் அப்படின்ற ஒரு ஆங்கில பேராசிரியர்களாக இந்த பெருமை இன்றைக்கும் சரித்திரமாக விளங்குகின்றது. நான் ஏன் ஜீனியஸ்ன்னு உங்களை எல்லாம் சொன்னேன் அப்படின்னாக்கா இது ஒரு காரணம் தான். ஏன்னா நீங்க எல்லாமே ஜீனியஸ் தான். எவ்வளோ ப்ரொஃபஷன்ல இருக்கும்போது எப்ப வெளிய புறத்துல அது கரெக்டா வரணும், மிக அளவுகள்ல சரியாக இருக்கணும்ன்றது மனதளவுலயும் சரியா இருக்கக்கூடிய எண்ணம் வரும் இல்ல. அப்ப இந்த மனதில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுதான் நமக்கு வந்து வெளியிலேயும் புறத்திலேயும் இருக்கும். இதுல எங்காவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்ஸிங் நடந்தா கூட அதுல நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கைங்கிறது வந்து அப்படி தெளிந்த நீரோடை போல எப்பவுமே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஏன்னா அந்த ரோசஸ்ல வந்து எப்பவுமே முட்கள் இருக்கும். அது மாதிரிதான் ஒரு பெரிய வேலைகளை நம்ம செய்யும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முதல் காரணம், மூல காரணம், முடிவான காரணம் அப்படி கூட சொல்லணும்னா டைமை ப்ராப்பரா நம்ம உபயோகப்படுத்தாதது மட்டும்தான். காலத்திற்கு பயந்து கொள்னு நம்ம சொல்லுவோம். காலம் நாளை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. த டைம் மேனேஜ்மெண்ட், பாஸ்ட் இஸ் அ ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி, பி இன் த பிரசன்ஸ். இந்த பிரசன்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு பாஸ்டோடைய கவலைகளை நினைச்சிட்டு இருப்போம், அல்லது ஃபியூச்சர்லோட இமேஜினேஷன்ஸ் கற்பனையில நம்ம மூழ்கிட்டு இருப்போம். அப்ப இந்த பிரசன்ட்ல காலத்துல செய்யக்கூடிய தவறுகளால தான் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வருது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்றார்கள், பருவத்தே பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்ப அந்தந்த காலத்துல நம்ம கரெக்டா செய்ய வேண்டியது செஞ்ச ஸ்ட்ரெஸ் வராது. அது நம்மையும் மீறி சில சமயங்கள் வரலாம். பிரதர் சொன்ன மாதிரி அது குட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், பேட் ஸ்ட்ரெஸ்ஸா கூட மாறலாம். அப்ப எதுவுமே காலத்திற்கு பயந்து காலத்திற்கு உட்பட்டு அது சரியான வழியில் செல்லும் பொழுதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆனா அது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸா நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு. பொதுவா டைம் மேனேஜ்மெண்ட்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாம இருக்கிறது ஒண்ணு. அப்புறம் நம்மளுடைய கோல் செட்டிங் வந்து சரியா இல்லாம இருக்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டே பாருங்க, காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறபோது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றோம். ஆனா எவ்வளவு கோல்டு கொடுத்தாலும் பழைய காலத்துல இருந்து ஒரு நிமிடம் கூட நம்மால திரும்ப கொண்டு வர முடியாது யூட்டிலைசேஷனுக்கு. அதே போல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிமிடத்தை கூட நம்மால இன்னைக்கு விலைக்கு வாங்கவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது. டைம் இஸ் நாட் கோல்டு, டைம் இஸ் மோர் பியாண்ட் தட். அப்ப இந்த டைமை நம்ம வந்து அது கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்னஸ்னால விட்டு போயிடுறோம். அதோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை விட்டு போகவே மாட்டோம். இப்ப பாருங்களேன், டைம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1 இயர், 1 இயரோட அந்த வேல்யூஷன் நம்ம கண்டுகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 இயரை மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த 1 இயர் யார்கிட்ட போய் கேட்டோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு +2ல ஃபெயில் ஆனவங்களை கேட்டீங்கன்னா அந்த 1 இயர் அவங்களால பெரிய என்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் போக முடியாது, நீட் எழுத முடியாது. அது கால விரயமாயிடும், எதிர்காலத்துமே ஒரு கேள்விக்குறியாக மாறும். சரி, 1 மந்தோட ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த டைமோட வேல்யூ யார்கிட்ட கேட்கும்னா 10 மந்த்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேபி, சப்போஸ் 9 மந்த்ஸ்லயே வந்துருச்சு, 8 மந்த்ஸ்லயே டெலிவரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னதான் அந்த குழந்தைக்கு நம்ம 1000 பேர்கள் வச்சு கூப்பிட்டா கூட
மெடிக்கல் ரிப்போர்ட்ல அதுக்கு ப்ரீமெச்சூர் பேபின்னு தான் அதுக்கு வரும். அந்த லைஃப் ஹிஸ்டரியை அவங்கள எடுத்து பார்க்கும் பொழுது, ஓ இது ப்ரீமெச்சூர் பேபி, அதனால இந்த டிசீஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வீக்கோட வேல்யூ யார்கிட்ட போய் கேட்டோம்னாக்கா, மேகசின்ஸ், வீக்லி மேகசின்ஸ்ல அந்தந்த வாரம் வரக்கூடியவை வரலைன்னா அது ஒரு ஃபிளாப் நியூஸ் ஆயிடும். 1 டே வேல்யூஷன் நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பந்து வரும்போது ஒரு நாள் கூலி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு லேபரை கேட்டா தெரிஞ்சிடும். 1 ஹவரோட வேல்யூஷன், ஒரு லவ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காத்துட்டு இருக்கிற நேரத்துல அது கடந்து போயிடும். ஒரு நிமிடத்தோட வேல்யூஷன், நாம எப்பவுமே ட்ரெயின் லேட்டா தான் வரும்னு போவோம், ஆனா அந்த டைம் பார்த்தா கரெக்டா பிளாட்ஃபார்ம்ல கிராஸ் ஆயிடும். சரி, 1 செகண்ட் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த ஒரு அதுலயும் பாதி வினாடி எப்படி நம்ம வெற்றி வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அப்படின்னாக்கா, ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ், அதுல அந்த ஒரு மயிரிழையில வெற்றி வாய்ப்பை தவறிடுவாங்க. அப்ப நினைச்சு பாருங்களேன், ஒரு நொடியிலிருந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் உன்னதம் அப்படின்னு நினைச்சாதான் இந்த வாழ்க்கைய இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் பீரியட்ல நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம கொண்டுட்டு போக முடியும். அப்ப காலத்தை மிக சரியாக நம்ம பயன்படுத்துவதுதான் முதல்ல முக்கியமான காரணமாக இருக்க முடியும். அடுத்தது கோல் செட்டிங். அது கூட நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கிறது கிடையாது. ஒரு கோல் செட் பண்றது நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாமோ, இல்ல அப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு செகண்டரி திங்கிங் வந்துச்சுன்னா, அந்த வாய்ப்பினால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிடும். ரிஜெக்ஷன்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸு, கோபம், இப்படி எல்லாம் நிறைய நமக்கு வந்துட்டு போய்க்கிட்டே தான் இருக்கும். பட் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சம்பவம், ஒரு கதை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு எலி இருந்தது. அந்த எலியும் ஒரு பூனையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிச்சாமா. என்ன அப்படின்னா, எலி வந்து பூனைய எலியும் பூனையும் நண்பர்களாக இருப்பது. பூனைகிட்ட ஒரே ஒரு டிமாண்ட், நீ என்னை சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு. சரி, 2 பேரும் நண்பர்களாக இருப்போம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, பூனைய காணோம். எலி வந்து தேடிக்கிட்டே இருக்கு. அந்த குட்டியோட எலி ஒண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது, எங்கம்மா பூனை மாமாவை காணவே காணோம், காலையில இருந்தே நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னுச்சாமா. அப்பதான் வெளியில போய் தேடலான்னு போகும்போது ஒரு வேடன் விரிச்ச வலையில அந்த பூனை மாட்டிருச்சு. உடனே இந்த பூனைக்கு எலிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயி, நண்பா வா வா வா, நான் உனக்கு வந்து விடுதலை கொடுக்கறதுக்கு என்னுடைய இந்த வலையை அறுத்து விடு அப்படின்னு சொல்லிச்சாமா. இந்த எலியும் குட்டி எலியும் மெதுவாக போய் ஸ்லோவா மெதுவாக அந்த வலையை அறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தது. இத பார்த்து அந்த குட்டி எலிக்கு ரொம்ப கோவம் வந்ததாமா. ஏன்னா இந்த அம்மா டக்குன்னு 2 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு வெளியில வரலாம் இல்ல, பூனை மாமாவையும் விடுவிச்சிருக்கலாம் இல்ல, ஏன் இந்த அம்மா இப்படி டிலே பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுதாமா. அப்போதான் அந்த டைம்ல, அந்த நேரத்துல அந்த வலையை வீசிய அந்த வேடன் வரும்பொழுது இந்த எலியானது என்ன பண்ணுதாமா, அந்த காலடி சத்தம் வலைக்கு அருகில் வரும்போது பட்டென்று அதை கட் பண்ணி விட்டதுனால பூனை ஓடி போயிடுச்சு. தாய் எலியும் குட்டி எலியும் இன்னொரு பந்துல போய் வேக வேகமா ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த குட்டி எலிக்கு சரியான கோவம் அம்மா மேல. ஏமா, இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருந்திருக்கலாம்ல, இப்ப பாரு எவ்வளவு கஷ்டம், மூச்சரிக்க ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்லிச்சான். அடி போடி, பூனைக்கும் எலிக்கும் தான் எனக்கும் அவங்களுக்கு அதுக்கும் தான் அக்ரிமெண்ட். நீயும் அங்க பக்கத்துல இருக்கிற, பூனை காலையில இருந்து மாட்டி இருக்குது, பசி பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். நான் ஒருவேளை கட் பண்ணி விட்டுருந்தேன்னா அது முதல்ல உன்னை பிடிச்சி சாப்பிட்டுருக்கோம், அப்புறம் என்னை பிடிச்சி சாப்பிட்டுருக்கோம், நம்ம 2 பேருமே செத்து போயிருப்போம். இப்ப பாரு, நான் சரியான நேரத்தில், மிக சரியான நேரத்தில் அந்த வலையை கட் செய்ததால் அதுவும் உயிரை போய் பழிச்சுக்கிறதுக்கு ஓடி போயிருச்சு, நாமளும் சேவ் ஆயிட்டோம்ல அப்படின்னு. இது சின்ன கதையா இருந்தாலும் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, முதல்ல நாம நம்மளை காப்பாத்தி நாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாதான் நாம அடுத்தவங்களையும் நம்ம சொசைட்டியும் நாம வேலை செய்யக்கூடிய இடங்களையும் நம்மால சரி செய்ய முடியும்.
இன்னொரு விஷயத்துல பார்த்தோம்னாக்கா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மூல காரணமா இன்னொன்னு, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு அறிவு தெரியும். நான் கற்ற கல்வியினால நான் ஜீனியஸு. நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்ற இந்த அறிவுபூர்வமான ஒரு தேடுதல் காரணமாக, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் அடுத்தவங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறோம் இல்ல? அந்த எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இல்லாத பொழுது, அந்த அறிவு அவங்களுக்கு இல்லாத பொழுது, நமக்குள்ள முரண்பாடுகள் வரும். அந்த முரண்பாடுகள்னால ஸ்ட்ரெஸ் வரும். இந்த வேலைய இன்றைக்குள்ள முடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். கால நேரத்துல சூழ்நிலைகள்ல ஒத்து வராத பொழுது, அந்த வேலை நிறைவேறாற்றாத பொழுது, ஏமாற்றங்கள் நமக்கு நிச்சயமா வரும். இப்ப பார்ப்போம் நாம அது எப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு அறிவு ஜீவனோட நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8 கால் பூச்சியில 8 கால்கள் இருக்கு. இந்த 8 கால்கள்ல முதல் கால் எது எடுத்து வைக்கும்? இல்ல இந்த ரயில் பூச்சியில 200 கால்கள் இருக்கு. இந்த 200 கால்கள்ல இந்த பூச்சியில லெஃப்ட் சைடுல எடுத்து வைக்குமா? ரைட் சைடுல எடுத்து வைக்குமா? நம்ம அறிவு பூர்வமா யோசிச்சோம்னா ஒரு வேலையும் நடக்கும். அதது அந்த வேலைய செஞ்சுகிட்டு போகுதுன்னு நம்ம விட்டோம்னா தான் அந்த வேலை நடக்கும். எல்லாத்துலயும் நம்ம மூக்க நுழைச்சிட்டு எல்லாத்துலயும் எனக்கு இருக்கிற ஜீனியஸ நான் கொண்டு போய் விட்டோம்னா, அங்க ஸ்ட்ரெஸ் தான் வரத்தான் செய்யும். சரி இல்ல உணர்வு பூர்வமா பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப உணர்வு பூர்வமா பார்த்தாலும் நம்ம ஸ்லக்கிஷ் ஆயிடுவோம். வெஜிடபிள் மாரி ஆயிடுவோம். ஒரு குழந்தை அப்பாவ கூட்டிக்கிட்டு, அப்பாவும் குழந்தையும் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. வழக்கமா போறது தானே. அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு எல்லாருக்கும் மருந்து வாங்குறாங்க. உடனே ஆ இந்த அப்பா என்ன சொன்னாரு, "ஆ எங்க கொஞ்சம் எறும்பு மருந்து குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தை சொன்னுச்சாமா, "அப்பா என்னப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையா? காய்ச்சலா? பாப்பா எறும்புக்கு மருந்து வாங்குறீங்களேன்னு." ஆனா அந்த குழந்தைக்கு எறும்பை கொல்லத்தான் நாம மருந்து வாங்குறோங்கிறது தெரியாதுல்ல. அப்போ அந்த எறும்பை கொல்ல வேணும்ன்றத சொன்ன அந்த இடத்துல, நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பு, மரியாதை, அன்பு, கருணை எல்லாமே போயிடும். சோ அதையும் சொல்ல முடியாது. அப்ப சில நேரங்களில், சில இடங்கள்ல அமைதியாக இருக்கிறது ரொம்ப உசிதம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளமோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரும்பொழுது அமைதியா இருந்துருங்க. ஒண்ணுமே பேச வேண்டாம். எதுவுமே செய்யாம இருந்தா, அது பாட்டுக்கு நீர்த்து போயிடும், டைல்யூட் ஆயிடும், அமைதியாயிடும். நான் இப்போ எனக்கு ஒரு சின்ன தலைவலி, காய்ச்சல். உடனே என் மனசுல இமேஜினேஷன். ஒரு டாக்டர்ட்ட ஹோமியோ கூப்பிட்டு கேட்கிறேன். இல்ல ஆயுர்வேதிக்கிட்ட, இல்ல சித்தா டாக்டர்ட்ட, இல்ல ஒரு அலோபதி. இப்படி கேட்டுக்கிட்டே போனா ஒவ்வொருவரோட விமர்சனங்களும் கேட்டு, 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 அது நமக்கு ஊதுகிற சின்ன தீய பெருசா வளர்த்துரும். அப்ப என்ன பண்ணணும்? சில நேரங்கள் அமைதியா இருந்தோம்னா, அதுவா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட போறதும் ஒரு விதிதான். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு 1000 காரணங்கள் இருந்தாலும், அதை எப்படி நம்ம நீக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. புத்தர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் போனாரு. ஆ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெறைய பேர் கொண்ட பொழுது, ஆனந்த் என்ற ஒரு சிஷ்யர்கிட்ட, "எனக்கு ரொம்ப பேசி எனக்கு தாகமா இருக்கு. கொஞ்சம் அந்த ஓடுகின்ற ஆறுல இருந்து கொஞ்சம் தண்ணீய கொண்டு வந்து குடேன்" அப்படின்றாரு. கமண்டலத்த எடுத்துக்கிட்டு ஆனந்தாவும் போறாரு. ஆனா அங்க போகும்போது, போகின்ற வழியில, அந்த ஆற்றில இடையில ஒரு சின்ன தரைப்பாலம் இருந்ததுனால, ஒரு வண்டி அதுல கடந்து செல்லும் பொழுது, அந்த தண்ணி குழம்பி போயி கலங்கலாக இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து குடிக்க முடியாதுன்றதுனால, எம்ப்டி பாத்திரத்துல அவர் அப்படியே கொண்டுட்டு வந்துர்றாரு. எம்ப்டி பாத்திரத்த. "ஏன் தண்ணி கொண்டு வரலையா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, "இல்ல, இல்ல கலங்கலா இருந்தது" அப்படின்னு. சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் மீண்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ போயிருக்கும்போது, அந்த தண்ணி தெளிவா இருந்தது கொண்டு வந்தாரு. "இப்ப நீ என்ன பண்ணுன?" அப்படின்னு கேட்கிறாரு புத்தர். "நான் ஒண்ணுமே பண்ணலையே! அப்ப போனா கலங்கி இருந்தது. இப்ப கொண்டு வந்தா அது அப்படியே தான் இருந்தது. நான் ஒண்ணுமே பண்ணல" அப்படின்னு. இதாங்க வாழ்க்கை. சில நேரங்கள்ல எதுவும் பண்ணாம அப்படியே இருந்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா டைல்யூட் ஆயிடும். இததான் சொல்லியிருக்காரு. அதாவது பெரிய சாம்ராஜ்யங்களை ஆள்வதற்கு அமைதியா இருந்தா கூட போதும். ஏன்னா பெரிய சாம்ராஜ்யங்கள் பார்த்தீங்கன்னா, 50 வருட பாரம்பரியம், 100, 200, 300, 400, 500, 1000 வருடங்கள் கூட இருக்கும். ஆனா பெரிய சாம்ராஜ்யங்களை ஆள்வதற்கான நமக்கு தேவையான ஒன்று என்னவென்றால், நம்ம பார்த்தோம்னாக்கா, அது ரொம்ப சிம்பிளா சொல்லலாம்.
சின்ன மீன்களை சமைப்பது போல அப்படின்னு எழுதியிருக்காரு. சின்ன மீன்களை சமைப்பதற்கு என்ன பண்ணணும்? அடிக்கடி பார்த்தோம்னா, அடிக்கடி பாத்திரத்தில் இருக்கிற மீன கிளறி விடக்கூடாது. அப்படியே விட்டுறணும். ஏன்னா, அத அப்படியே விட்டீங்கன்னா தான் அது கொதிச்சு அதுவா வெந்து முழுமையா கிடைக்கும். இல்லைன்னாக்கா, அதை கிளறி கிளறி விட்டோம்னாக்கா, அது மறுபடியும் அது உடைஞ்சு போயிடும். இதே தான் பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், உலகமாக கூட இருக்கட்டும். ஏன்னா, அந்த பாரம்பரியம் மிக்க இடத்துல வந்தீங்கன்னா, ஏதோ ஒன்று திரும்ப 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 அது வந்துகிட்டே தான் இருக்கும். அத கிளறி விடாம, அப்படியே அமைதியா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நீரோடும் புனை போல அமைதியா அது டைல்யூட் ஆகி, அப்படியே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவரதுக்கு உண்டான வழியை நமக்கு தந்துரும். இன்னும் நம்ம வந்து பார்த்தோம்னாக்க ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட்ல பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரு ஆட்டிட்யூட் வச்சிருப்போம். நமக்கு கீழ இருக்கவங்களோ, இல்ல இந்த மேனேஜ்மென்ட்ல இருக்கிறவங்க கூடிய ஆட்டிட்யூட்ல இருக்கவங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லாருமே எப்போதுமே எல்லாமே சரி அப்படின்னு யாருமே எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நாம சொல்வதை எல்லாம் அவர்கள் வேறு கோணத்துல தான் பார்ப்பாங்க. அப்ப சரி என்பது இல்லை என்று சொல்வதற்கு 1000 பேர்கள் இருந்தாலும், அதுல என்ன ஒரு ட்ராபேக் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு அத புரிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சிரும். சிம்பிள், ஈஸி, கோபமும் நமக்கு வராது. இதுல நாம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்ப பாருங்களேன், நான் ஒரு இருக்கிற இடத்துல இருக்கேன், ஒரு கடற்கரை மணல்ல. நான் இந்த சைடுல இருந்து ஒரு 6ன்ற ஒரு எண்ண நான் போட்டேன்னா, அதை எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய அவங்க பார்க்கும்போது அந்த என்னுடைய வடிவம் என்ன மாரி தெரியும்? 9ன்னு தெரியும். நான் இல்ல 6ன்னு தான் சாதிப்பேன். அவங்க 9ன்னு தான் சாதிப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் அது 6ஆ இல்லை 9ஆ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ, அப்ப நம்மகிட்ட இருக்க அறிவு வந்து அவங்கவங்களுக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ சிம்பத்தி, இன்னொன்னு எம்பத்தி. அப்ப அந்த மனோபாவம் இருந்தால், அவங்களுக்கு கிளியர் பண்ணி வச்சுட்டோம்னா, புரிய வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சது. இது ரொம்ப 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 முக்கியம். இல்ல கோபத்துல நம்ம பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், வார்த்தைகள் நிதானம் இல்லாம தாண்டி போயிடும். அப்ப அந்த தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிறது நிலைச்சு நின்று போயிடும். அப்ப அதை எதை கொண்டாலும் மாற்றவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஒருத்தர்கிட்ட போய் அது சரியா செய்யல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு புரியிற மாரி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, கோபத்துல "நீ என்னய்யா? இது சரியாவே இல்ல விட்டுட்டு போ" அப்படின்னா, அதனால யாருக்கு நஷ்டம்? அத திருப்பி நாம தான் செய்யணும். அப்படி பார்க்கும் பொழுது, அந்த வேலை நமக்கு நாமே கோபத்துல நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை. இல்ல, இல்ல கண்ணா, இது இப்படி. இது செய்யி. இந்த மாதிரி இப்படி பண்ணு. இது ஏ, இது பி, இது சி, டி. இதுக்கும் இப்படித்தான் கனெக்ஷன். அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க முடியும். அடுத்து ஒரு விடாமுயற்சி. எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரிங்க. ஒண்ணுலேருந்து மனசு மாறி போயி, ஒரு முயற்சி எடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முயற்சி விடாத முயற்சியா இருந்ததுன்னா, சில சமயம் ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டமா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நாம நினைச்ச மாரி எந்த லைஃப்பும், எந்த ஒரு ப்ரொஃபஷனும் ஈஸியா கோயிங்கா முடியவே முடியாது. அதற்கு நம்மள நாம தயார்படுத்திக்கிறது அதை விட முக்கியம். அப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம ஆட்டிட்யூட நம்ம மாத்திக்க நம்மால முடியும். அப்படி ஆட்டிட்யூட மனோபாவத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எல்லாருக்கும் எல்லோர் வாழ்க்கையிலும் குறை நிறை இருக்கும். அப்படிதான் அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். அதே சமயத்துல ஒரு தடவை சொன்னா, ஓகே. அவனுக்கு புரியாது. அவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு விடாது. தொடர்ந்து விடாமுயற்சியே எடுக்கணும். குறிஞ்சி பாட்டுங்க. 92 பூக்கள் இருக்கு. 88 பூ தான் தமிழ் தாத்தாவுக்கு கிடைச்சது. மீதி 4 பூ கிடைக்கவே இல்ல. இவர் இருந்தது அ மதுரை ஆதீனம். அவரு இன்னொரு பூ இருக்கிறது, இன்னொரு ஓலைச்சுவடிகள் இருக்குது தர்மபுர ஆதீனம். இவங்களுக்கு அவைகளுக்குன்னு டெர்ம்ஸே இல்ல. இருந்தாலும் தமிழுக்காக பாடுபடணும்னு நெனச்சுட்டு, அவரு அங்க போனாரு பாருங்க.
போய் விடிய விடிய ஒரு ரூம்ல இருந்த ஒளிச்சுவடிகள்ல ஒரு குத்து விளக்கை ஏத்தி வச்சு ஒவ்வொரு ஓலையா எடுத்து எடுத்து பார்த்து இது இல்ல இதுவல்ல இதுவல்லன்னு எடுத்து எடுத்து வச்சுட்டு அதிகாலையில 5 மணிக்கு மனம் தளராமல் இன்னொரு ஓலையை எடுக்கும் பொழுது அதுல 4 பூ கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி கண்டுபிடிச்சதுனால்தான் தமிழ் தாத்தா என்ற பெயரும் புகழும் அவருக்கு வந்தது. சோர்ந்து போகாமல் மனம் தளராத அந்த நிலைக்கு, அந்த பக்குவத்துக்கு, அந்த நிதானத்திற்கு அவருக்கு அது கிடைச்சது. இன்றைக்கு 92 பாட்டுக்கள் குறிஞ்சி பாட்டுல அந்த பூக்கள் கிடைச்சதுன்னா அவருடைய பொறுமைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த பரிசு. அது நிதானம். தானத்தில் சிறந்தது நிதானம்தான். அந்த தியானமே தியானம், தனவம், தியானம் எல்லாமே நிதானம் தான். அந்த நிதானத்துக்காக தான் நம்ம அந்த ரீசைலன்ஸை நம்ம உள்ளுக்குள்ளக்கணும். வெளியில பார்க்க வேண்டாம், மனசுக்குள்ள போய் பார்ப்போமே, ஏன் அவன் அப்படி பண்றான், எதனால அவன் பண்றான், எங்க குறை நம்முடையா அவனுடையதான் அப்படின்றத கொஞ்சம் மனசுக்குள்ள நம்ம தேடி பார்க்கணும். அது என்ன நமக்குள்ள வித்தின். என்னதான் இருந்தாலும் டூ ரைட் திங்ஸ் இன் அ ரைட் டைம், டோன்ட் டூ ரைட் திங்ஸ் ஆல்சோ இன் அ ராங் டைம். அந்த நேரம், அந்த காலம், அதுதான் நமக்கு கனிந்து வரணும். அப்புறம் நம்ம ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம், ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். எதுவா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதனை தாண்டி செல்லக்கூடிய ஒரு மனது உறுதி நமக்கு எப்ப வேணும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்குள்ள நம்மள தேடி பார்க்கணும். ஒரு செல்ஃப் அனலைசேஷன் பண்ணி பார்க்கணும். அது ரியலைசேஷனா இருந்ததுன்னா அந்த ஃபியூச்சர்ல எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை உடைத்து எரிந்து நம்ம வெற்றி வாகை சூட முடியும். அருமினா சின்ஹான்னு ஒரு பொண்ணு, லக்ஷ்மி மிட்டேல்னு இன்னொரு பொண்ணு. லக்ஷ்மி மிட்டேல்ன்றது யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அவ ஒரு பையனோட சின்ன பொண்ணு, கல்லூரியில் படிக்கக்கூடிய பொண்ணு. ஒரு பையனும் அவனும் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணல, இது ஒன் சைடு காதல். அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கிறான். முடியாதுன்னு சொன்ன சாலை ஓரத்துல ஒரு நாள் அவள் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய ஆசிட் பாட்டில் எடுத்து அவன் முகத்துல வீசி எரிஞ்சிடறான். முகம் முழுக்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. எங்கேயோ 28 ஆபரேஷன்கள் செய்து கண்ணேன முகத்துல ஒன்ன உருவாக்கிய வச்சாங்க. அன்றையிலிருந்து அவள் வெளியில வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டா. எதுக்காக தெரியுங்களா? இந்த கத்திரிக்காய், சுண்டைக்காய், வாழைக்காய், மொச்சக்காய் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி எந்த கடையிலையும் ஆதாரம் இல்லாமல், அவசியம் இல்லாமல் ஆசிட் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் போடுவதற்காக எத்தனையோ ஆண்டுகள் நடந்து அந்த கேஸ்ல அவ வின் பண்ணா. அப்புறம் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் ஓட்டம். அங்கேயே அதே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி அவ நிக்கல. அவளையும் ஒருத்தன் ஒரு கல்யாணம் செய்து புது வாழ்வு கொடுத்து அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகும். அவ எப்ப கலங்கினா தெரியுங்களா? என் குழந்தை என் முகத்தை பார்த்து ஒரு அரூபமாக இருந்திட போதேன்னு, என் குழந்தை என்னை வெறுத்துடக்கூடாதேன்னு அந்த பொண்ணு கவலைப்பட்டா. அந்த குழந்தை பிறந்தோன்னா அவட்ட கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பால் முதல்ல தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை அவள் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தது பாருங்கள். தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவள் கடந்து வந்தாள். இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலையும் அவளுக்கு கிடைத்த ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் அப்படின்றத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியுமே, ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இஸ்ரோல வேலை செஞ்சுட்டு இருந்தார், கேரளாவுல நம்பூதிரின்றவரு. அவரு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு ஏதோ ஒரு அயல் நாட்டிற்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை கடத்தி விட்டதாக அவர் மேல ஒரு பொய் புகார் போட்டு கிட்டத்தட்ட 25 வருடங்களாக அவர் சர்வீஸ்ல இருந்து அவரை விலக்கி வச்சு போராடி கோர்ட்ல கேஸ் பண்ணி இப்போ ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக மட்டும்தான் அவர் அதை செய்யவில்லை என்றது நிரூபணமாகி அவருக்கு 52 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனாலும் அவருடைய காலம் கடந்தது தானே. நிதானமாக, பொறுமையாக, இன்னும் கொஞ்சம் மக்கள் விசாரிச்சு அந்த இஸ்ரோல இருக்கவங்க முடிவு பண்ணி இருந்தாங்கன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா இருந்திருக்கும் இல்ல. அதனாலதான் தானத்துல சிறந்தது நிதானம். அந்த நிதானத்துக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி எப்போதுமே இருந்துராது. நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கும் இருந்தா அது உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாயிடும்.
அப்போ அடுத்த நொடி என்ன ஆக போறோம்னு தெரியாம இருக்கிறது தான் வியப்பான இந்த உலகம். இந்த உலகத்துல நாமளும் போகும்போது நாம மட்டும் வாழாம நம்ம கூட இருக்கவங்களையும் அனுசரித்து போகணும். அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. வரும் ஒரு கப்பல் வந்து துறைமுகத்துக்கு வருது. துறைமுகம்னா என்ன? கப்பல் வரும், சரக்குகளை இறக்கும், சரக்குகளை ஏற்றும். ஒரு மாதம் 10 நாள் தங்கி இருக்கும், மீண்டும் போயிடும். அது போலதான் இந்த மனசு கூட பாத்தீங்கன்னாக்கா, கவலைகள் வரும். காற்றாற்று வெள்ளம் மாதிரி வரும். ஆனாக்கா, அந்த கப்பல் துறைமுகத்துல எவ்வளவு நாள் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி, அந்த கவலைகளையும் ஒரு நேரம், 1 மணி நேரமா, 1 நாளா, 2 நாளா, அதையும் தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம நகர வேணும். ஏன்னா, ஒரு தக்காளிய கூட 2 நாளைக்கு, 3 நாளைக்கு மேல சுமந்துட்டு இருக்க முடியாது. அழுகுன வாசம் வந்துரும்ல. அப்புறம் எதுக்கு நம்ம கவலையில சுமந்துகிட்டே இருக்கணும்? சினிமாக்கள் எல்லாம் வர்ற மாரி தானே. காற்றாடி மாதிரி கவலைகளை பறக்க விட்டுடுவோம். அடுத்த வேலையில நமக்கு பிடிச்ச வேலைகளை, சந்தோஷமான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நமக்கு வந்து அந்த காற்று எப்படி மேல போக போக ஃபெதர் மாதிரி லைட்டா போயிடுமே, அது மாதிரிதான் மேகங்கள் கருத்தால் கூட மழை வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு கவலை நமக்குள்ள வருதுன்னா, அடுத்து ஒரு நல்ல ஒரு விஷயம், சுகமும் துக்கமும் பக்கம் பக்கம். நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு இதை அடுத்து இன்னொரு விஷயம் தாங்க போறோம். ஏன்னா கடவுள் ஒண்ணும் நம்மளால தூக்க முடியாத சுமைகள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சிலதெல்லாம் நாமளே ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி கொள்ள வேண்டியது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எது நமக்கு சரி, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை. இன்னொன்னு, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இந்த கவலைகளை எல்லாம் போகணும் அப்படின்னா, மனக்கவலை மாற்றல் அரிது. யாருக்கு அப்படின்னாக்கா, கடவுளை தொழாதவர்களுக்கு. கடவுளுடைய பாத கமலங்களை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னாக்கா, கொடுத்துட்ட, நீயே எடுத்துக்கோ. ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நிறைய gift வாங்கிட்டு போறோம். ஐயோ இது என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, வேண்டாங்க நீங்க வச்சுக்கோங்கன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பி தானே எடுத்துட்டு வருவோம். அது போல கொடுத்தவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க, ஏன் நம்ம வாங்கிக்கணும்? இப்போ உப்பு கரைசல்ல ஒரு டம்ளர்ல ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நம்ம குடிச்சோம்னா கரிக்க செய்யும். ஆனா அதே உப்ப ஒரு ஆற்றுலயோ குளத்துலயோ போட்டுட்டு அது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து குடிச்சோம்னா கண்டிப்பா அதுல உப்பு கரிப்பு நமக்கு தெரியாது. அது போலதான் மனம் கூட தான். விசாலமா வச்சுக்கலாம். விசாலமா வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய மனசுல அந்த கவலைகள் காணாமல் கரைஞ்சி போயிடும். நாம வந்து வெளியில காற்று பெய்யலாம், மழை அடிக்கலாம், காற்று அடிக்கலாம், மழை பெய்யலாம், தண்ணி நம்ம வந்து சின்ன பாத்திரத்துல பிடிச்சு வச்சா அவ்வளவுதான். ஆனா அதுவே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கண்மாய்கள், ஆறு, குளம், குட்டை, கடல் எல்லாம் பெருசா நிறையுது இல்ல. அது போல மனசை கொஞ்சம் விசாலமா வச்சுக்கோங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு வச்சுக்கோமே. அருணா சின்ஹா மாதிரி நான் சொன்னது, ஒரு பொண்ணு வேலை கிடைச்சி அவ வந்து வேலையில ஜாயின் பண்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் உமன் வர்றா உத்தரகாண்ட்ல இருந்து. ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கா. அது மிட் நைட்டு 1:30 மணி. 4 டெக்காய்ட்ஸ் வந்து அவளுடைய சின்ன செயினை பறிக்கிறாங்க. ஆனா அவ ஸ்போர்ட்ஸ் கேர்ள்ன்றதுனால அதை விடாம அவ வந்து கெட்டியா பிடிச்சிட்டு போராடுறா. ஆனா அந்த பொண்ண தூக்கி அப்படியே ஓடுற ரயில்ல இருந்து 4 பேரும் குண்டு கட்டா தூக்கி போட்டுறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல விழுந்த வேகத்துல அப்படியே அவளுடைய கால்கள் எல்லாம் அப்படியே ரத்தம் வடிஞ்சி முகமெல்லாம் சரளை கற்கள் குத்தி அப்படியே மயக்கமாயிடுறா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த மயக்கத்துல இருந்து கொஞ்சம் மெதுவாக மெதுவாக அவளுக்கு வந்து நினைவு வருது. எழுந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போயிடலாம், ஏன்னா மீண்டும் இன்னொரு ட்ரெயின் வந்துரும் இல்லைன்ட்டு எழுந்து நின்னு பார்க்கும் பொழுதுதான் அவளுடைய ஜீன்ஸ் போட்டிருந்த அந்த ஒரு கால் உடைஞ்சி ஆடுவதை அவள் பார்க்கிறாள். ஒற்றை கால்ல நொண்டியாக நின்று அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போகும்போது அவளோட பேட் லக் இன்னொரு ட்ரெயினும் வந்து அடிச்சு மயங்கியே விழுந்துடுறா. கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் அப்படியே இருந்த பொழுது அவளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் என்னன்னு தோணுச்சுன்னா, தூரத்துல இருந்து ஒரு 4 நாய்கள் அப்படியே அவளை துரத்தி வந்து அவளுடைய அந்த பிளட்டும் சதையும் சாப்பிடுறதுக்காக ஓடி வருவதை அவளுடைய இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்றது மாதிரி அப்படியே மெதுவாக அப்படியே கண் விழிச்சு பாக்குறா. தூரத்துல நிஜமாலுமே 4 நாய்கள் ஓடி வருது.
கற்களை எல்லாம் தூக்கி போட்டு அதை துரத்தி விடும் பொழுது அந்த வழியா வந்த ஒரு பால்காரர் காப்பாற்றி அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க அவளுக்கு டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க 2 காலுமே அவளுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ அனஸ்தீஷியா கொடுத்து ஆபரேஷன் பண்ண அட்லீஸ்ட் ஒரு கால் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவளோட பேட் லக்கு அனஸ்தீஷியா அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனாலும் அவள் சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா இருந்து டாக்டர்கிட்ட கெஞ்சி அனஸ்தீசியா இல்லாமையே எனக்கு ஒரு காலையாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி அவளுடைய மனோதைரியத்தை பார்த்த டாக்டர்கள் வித்தவுட் அனஸ்தீஷியா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில அவருடைய மாமா வராங்க. கட்டு போட்ட நிலையில் கட்டில் அவ படுத்திருக்கிறா. அவங்க மாமா வந்து அவளுடைய தோலை மட்டும்தான் தொடுறாங்க. அப்படியே கரை புரண்ட வெள்ளமாக கண்கள்ல தண்ணி அவளுக்கு வருது. அவருடைய மாமா சொன்ன ஒற்றை வார்த்தை என்னவென்றால், மலை ஏறுவதற்கு ஒரு கால் போதும். ஏன்னா அவளோட ஆம்பிஷன் எவரெஸ்ட் மலை ஏறுவதுதான். மாமா இதுதான் சொன்னாரு, மலை ஏறுவதற்கு ஒரு கால் போதுமானது. 1.5 மாசம் அங்கே இருந்து கேலிபர் ஷூ போட்டுட்டு எவரெஸ்டுக்கு போய் அங்க ட்ரை பண்ணி மேல இதெல்லாம் பெரிய ஸ்டோரி. 2-3 ஆண்டுகள் நடந்த ரியல் ஸ்டோரி. மேல போறா யாரோடைய ஒரு செஃப்ப கூட்டிட்டு மேல போக போக கைடுல இருந்து அவ போகும்போது பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர் தீர்ந்து போயிடுது, ஆக்சிஜன் சிலிண்டரு. கரண்ட் லைட் இல்ல. அவளுடைய கால்கள் இயங்க மறுக்குது ஸ்டீல் பிளான்ட் இந்த ஸ்டீல் கால்கள்னால. எப்படியோ ஒரு வழியா போய் கஷ்டப்பட்டு மேல ஏறி ஒரே ஒரு நிமிட வீடியோ எடுத்துட்டு மறுபடியும் பல துன்பங்களை அடைந்து அவ வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் அவளை இன்டர்வியூ பண்ணி கேள்வி கேட்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் வர சொல்லி எங்கு தான் இனிமேல் உயிர் வாழ முடியாது, தான் அவமானப்பட்டு விட்டோம் அப்படி என்று இனிமேல் தான் வாழ்வதற்கும் இந்த பூமியில் இருப்பதற்கும் எந்த விதமான அருகதையும் தனக்கு இல்லை என்று நினைத்த அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடத்திற்கு அவர்களை அழைத்து வந்து ஒரு வீடியோ கொடுத்தார். விடாமுயற்சி, தன்னுடைய அவளுடைய அந்த மன தைரியம், வைராகியம், உறுதி, அவளை எவரெஸ்டுக்கு மாற்றுத்திறனாளியான ஒரு பெண் உலகத்தில் முதலில் எவரெஸ்டை அடைந்த பெருமையை கொண்டு வந்தவள். அதனால நமக்கு அவளை நினைக்கும் போது நம்மள நத்திங், ஒண்ணுமே கிடையாது. நமக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடிதான் வாழ்க்கையில. அதனால நம்மளுடைய வேலைகளை கிளியரா மன தெளிவுடன் மனசுல இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் லுக் வித்தின் உனக்குள்ள தேடி பார்த்து கண்ணை மூடி உனக்குள்ள இருக்க அந்த ரீசைலன்ஸை கொண்டு வந்தேன்னா அந்த குழப்பத்துல இருந்து எல்லாமே விடுபட்டு நாம ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் தேவைதான். அடுத்தடுத்து நம்ம வேலைக்கு போனோம், ஒண்ணுமே வேண்டாம் நான் இப்படியே இருக்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. யார் எந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து கஷ்டம் துன்பம் எல்லாமே வரணும். ஏன்னா பாரதி சுதந்திர வீரர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டதுனால தானே வந்தாங்க. ஆனா அந்த கஷ்டப்பட்டத்திலயுமே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எப்ப பாடினாரு? சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடி வச்சான் இல்ல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்திட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நமக்காக தானே பாடி வச்சிருக்க. எதுக்கு பயந்துக்கணும்? வாழ்க்கையில கற்க தெரியாததை கற்றுக்கொள்வோம். கற்பதும் பெற்றதும் பார்த்ததும் படித்ததும் பயணித்ததும் மற்றவர்களிடம் இருந்து பகிர்ந்து கொள்ளவும் நமக்கு கடவுள் எல்லா ஞானத்தையும் அறிவையும் கருணையையும் அன்பையும் கொடுத்திருக்காரு. அந்த வழியில நம்ம மகாத்மா காந்தி சொன்ன வழியில அகிம்சை வழியில உண்மை வழியில நம்ம மனசுக்கு நீதி மனசுக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரணாகுல நீரவர அந்த வழியில நம்ம போனோம்னா எப்பவுமே எந்த கவலைகளும் நமக்கு வெளியில தான் இருக்குமே ஒழிய நம்ம மனசை பாதிக்காது. அதுல ஒரு நிறைவு மன நிறைவு நிச்சயமா இருக்கும். நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு போய் சேரும்ன்ற பேராசை எனக்கு இல்லை. பட் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் அருமினா சின்ஹா மாதிரி லக்ஷ்மி மிட்டேல் மாதிரி நம்பூதிரி மாதிரி அவங்களெல்லாம் போடாத போராட்டமா நம்ம வாழ்க்கையிலன அவங்களெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நாம குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில ஒரு இன்பமான வரமான வாழ்க்கையாக இருக்கும். இந்த வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் இதுவரும் கேட்டு ரசித்த அப்படின்னு சொல்ல முடியல, கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்குள்ளேயும் இந்த விதை ஒரு ஆழமாக உள்ளே சென்று
உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிஸ்டர். ரொம்ப அற்புதமா நீங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் கூட என்னுடைய நண்பர்கிட்ட பேசும்போது, என்னப்பா கவலைகள்லாம் நிறையா இருக்கு, இந்த கவலைகள் இருந்து எப்படி நீ வெளியே வருவது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, உன்னுடைய கவலையினுடைய அளவு என்ன அப்படின்னாரு. அளவு சும்மா இந்த அளவு அப்படி இருக்குன்னு சொன்னேன். அப்ப அதை விட பெரிய கவலையா எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கவலை போயிடும் அப்படின்னாரு. சரி, அப்ப அந்த பெரிய கவலை எப்படியா போக்குறது அப்படின்னா, அதை விட இன்னும் பெரிய கவலையா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னாரு. அது மாதிரி அது மாதிரி இல்லாம ஹவ் டு ரிட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறத நீங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் கொஸ்டின் ஆன்சர் செஷன் அண்ட் வி ஹாவ் கிரேட் ஆடியன்ஸ் ஹியர். The numbers here has been increased from 18 to 22. So now we can open for question and answer session with the guest speaker, Dr. Kasturi. மேடம் கொஞ்சம் வீடியோல வாங்க. ஒரு மெம்பர் ரெக்வஸ்ட் போட்டிருக்காரு. அருமையா இருந்தது உங்களுடைய ஸ்பீச். தேவையானது வாழ்க்கையில தானத்துல நிதானம்னு சொன்னீங்க. அது மாதிரி பலவேறு உதாரணங்கள் லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லி உங்களுடைய உரை வந்து மிக இனிதாக அனைவருக்கும் பயன்பட உள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நம்ம சேர்மன் கார்த்திகேயன் சார் தான் நம்ம கஸ்தூரி மேடத்தை வந்து நீங்க இன்வைட் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அறிவுரையை வந்து நீங்க எப்படி ஒரு கதை மாதிரி சொல்றதுங்கிறத நாங்க வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லாக இருந்தது. ஸோ இப்போ சேர்மன் சார் சொன்ன மாதிரி மெம்பர்ஸ் மேடம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, மெடிடேஷன்ல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். ஹார்ட்ஃபுல்னஸ் யோகா சென்டர்னு நம்ம சேலத்தில் நடத்திட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ் வந்து இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல வந்து அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ப்ளீஸ் அப் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மேடம் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் வீடியோ ஆன் ப்ளீஸ். நீங்க மேடம் நான் கொஸ்டின் நம்பர் 1 நானே கேட்டுறேன். நீங்க சொல்ற சஜஷன்ஸ் அல்லது அறிவுரைகள் அல்லது வந்து கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள் வந்து கேட்குவதற்கு ரொம்ப இன்பமா தான் இருந்தது. பட் அது வந்து அற்புதமா வாழ்க்கையில வந்து சரியான முறையில அது கடைபிடிக்க முடியல. சம்டைம்ஸ் வி ஆர் எக்ஸ்ப்ளோர்டட். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றது? பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தானே. ஒரே நல்ல விதை போட்டோன்னே செடி முளைச்சு காய்ந்துருமா? போன தலைமுறையில நட்ட விதை தான் இன்னைக்கு மாம்பழம் நாம முதல்ல ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நீங்க அதை 10 நாள் 7 நாள் ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது காலத்துல கடைபிடிக்க மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். ஸோ எல்லாமே நம்ம பிராக்டிஸ்ல தான் கொண்டு வரோம். நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு ஆரம்பத்துல அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா 3 நாளைக்கு மேல நான் எந்த கவலையுமே வச்சுக்கல. அது எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும். ஏன்னா அந்த ஒரு கவலை மனசை ஆக்கிரமிக்கிற அடுத்த நொடியை நான் வேற எதுக்கு ஜம்ப் ஆயிடுவேன். ஒன்னா வாக்கிங் போயிடுவேன். இது வந்து ஒரு விதத்துல எஸ்கேபிசம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து இன்னொரு பாசிட்டிவ் தாட்டுக்கு மாத்துறது கஷ்டம்தான். ஆனா பழக்கத்துல நிச்சயமா அது நம்மளால முடியும் அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணிதான் உங்களுக்கு சொல்றேனே ஒழிய இது நான் ரியலைஸ் பண்ணாம நான் யாருக்கும் நான் சொல்றதே கிடையாது என்னோட வாழ்க்கையில. ஏன்னா இது வந்து எனக்கு ஓகே, இதை நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சார் சொன்னது அப்படிதான், இருகோடுகள் தத்துவம் தான். எப்பவுமே முதல் அடி வாங்குறது கஷ்டம், 2வது விட அதை விட பெருசா, ஐயோ இதுக்கே நம்ம பயந்து இதனோட இவ்வளவு பெருசா இருக்கு கவலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அது அதை விட பெருசாகும். அந்த கோடுகள் கோடுகள் கோடுகளே போட்டா எல்லாமே கோலமுகள் ஆவது இல்லைன்றது சொல்றாங்க. பட் இல்ல, கோடு போட்டா ரோடு போட முடியும் சார் நம்மால. நமக்கு மனசு பக்குவப்பட்டு போயிடும். அறம் செய்ய விரும்புன்னா அவை சொன்னாங்க. ஆனா நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மனதுக்கண் மாசு இளநாதல், குற்றம் இல்லாம இருந்தீன்னா அனைத்து அரண் ஆகுல நீரபரணி, எதுவுமே செய்ய வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும்? மனசு தூய்மையா வச்சிருக்கோம். துணி வெளுக்க சாம்பல் உண்டு, தோல் வெளுக்க மரிதிருக்கு, மனம் வெளுக்க என்ன பண்ணணும்? கடவுளை சரணாகதி அடையுங்க. இல்லையா அந்த காலத்துல இருந்து தேவையில்லாத இவற்றையெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம்னாக்கா மனசு வந்து காலியா இருக்கும். பாத்திரத்தை எம்டியா வைங்க. ப்ரெஷரை குக்கர்ல இருந்து ப்ரெஷரை எடுக்கிற வரைக்கும் தான். ப்ரெஷர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிம்பிளா தானே சார் இருக்கும். ஆனா அந்த ப்ரெஷரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும்.
காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிறது தான் நிதானம். அமைதியா அவர் கையில யார் கொடுத்தாரோ அவர்கிட்ட விட்டுட்டு பாருங்க. என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. செல்ஃப் ரியலைசேஷன். ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, 5 பஞ்சமா உபதேசங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்த காலத்துல எப்படி இருந்தது, இந்த காலத்துல எப்படி இருந்தது, எதை பத்தி பேச போறோம், எதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. எந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் இந்த 5 பாயிண்ட வச்சுக்கோங்க. ஏன் வந்தது, அதுக்கு அவங்க அந்த காலத்துல என்ன கையாண்டாங்க, இது எப்படி அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா ஒரே நாள்ல இன்னைக்கே வந்துடவே வந்துடாது. ஆரம்பத்துல எல்லாம் பெருசாதான் தெரியும். ஆனா பழக பழக சரியாயிடும் சார். ஆமா, மேடம் சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி சித்திரமும் கைப்பழக்கமும் அப்படின்னு சொன்னாங்க. அது சரிதான். ஏன்னா வந்து மனிதர்களையும் 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து கவலையே இல்லாத மனிதர்கள், ஒண்ணு வந்து கவலையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், இன்னொன்னு வந்து கவலையே இல்லையே, கவலை எப்படி கொண்டு வருதுன்னு இருக்கிற மனிதர்கள். அந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு எங்களுடைய சோனா குரூப் சேர்மனை பார்த்தீங்கன்னா, ஒரு நான் நிறைய ஐ திங்க் ஐ எம் க்ளோஸ்லி மூவிங் வித் ஹிம் ஃபார் மோர் தேன் 30 to 40 இயர்ஸ். அவர் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் வரும்போது ரொம்ப கூலா தான் இருப்பாரு. அவரு சிரித்த முகத்தோட தான் இருப்பாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி இவரு ஹேண்டில் பண்றாரு? ரொம்ப மோர் ப்ரெஷரைஸ்டு இஷ்யூஸஸ்லாம் வரும். அவருக்கு வரும். நான் பார்த்துருக்கேன் அவருடைய பிசினஸ்ல, அவரு காலேஜ்ல இந்த மாதிரி வரும்போது ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. ஹி இஸ் a கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈவன் த க்ரூஷியல் சிச்சுவேஷன் ஆல்சோ ஹி இஸ் பிஹேவிங் as a கூல். அப்படின்னா அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அந்த கூல்னஸ்க்கு வந்திருக்கணுங்கிறத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அது வந்து கூட நெருங்கி அவர் வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை பத்தி தெரியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அவர்கிட்ட நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ ஹேவ் given a very wonderful lecture. நார்மலா இந்த ஆன்லைன் லெக்சர் ப்ரோக்ராமுக்கு கனடால இருந்து ஒரு மெம்பர் வந்து அட்டன் பண்ணுவாரு. அவர் இருக்காரான்னு தெரியல இதுல. ஐ திங்க் அவர் கொஸ்டின் கேட்பாரு. நார்மலா நல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாரு. ஐ திங்க் he is available through online or not, I do not know. I am not remembering his name also. So now open forum, sir. This is open forum question and answers. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். பாலசிவராமன் பேசுறேன் மேடம், டிபிடி. வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நிதானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. ரியலி ஒரு அமேசிங். நிறைய ஸ்டோரிஸ் தான் சொல்லியிருக்கீங்க. எங்க பிரின்சிபல் நிறைய மீட்டிங்ல நிறைய சொல்லுவார் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து ஹைலைட் பண்ணுவாரு. ஸோ இஸ் சச் ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அவரு கோடு சொன்னார் இல்லைங்களா, ஒரு சின்ன கோடு பெரிய கோடுலாம், அது என்ன மீன் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாரு அவரு. அது ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்ல, அது ஹவு டு ஹேண்டில் அப்ரோச் மட்டும். அது தென் யூ கோ ஃபார் தட் சொல்யூஷன் சொன்னா இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ ரியலி இஸ் அமேஸ் மேடம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டதுங்க. ஹவு டு சிச்சுவேஷன் லைக் தட், ஹவு டு ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்ன தேவையில்லாம நம்ம கூட்டிட்டு போக தேவையில்லை, அது அங்கங்க டிபார்ட் பண்ண நல்லது இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம். ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்டபுள். Yeah. Okay, any more questions? Any more questions from the members or attendees? Or we'll go for vote of thanks? Shall we go for vote of thanks? Google? Yes, sir. Yeah, please. Yes. So good evening, Chairman and our speaker. Definitely, I think Kasturi Venkatachalam sir, madam, it's something like we need of this session, because today life, I think we are all moving in a very high speed. People think the technology contributes, and they doesn't even spend even their own personal grooming time. But we think that we are very complete. Nevertheless, when we try to see back, so many unnecessary stress, unnecessary thoughts, and that is not even taking our own life in a proper measure. And especially for the engineering community always like give their contributions for building the nation. But they gone into the various stresses comparatively with personal, professional, as well as with the societal. So such a kind of always thinking about technology, always learning about engineering methodology, we need to go under such a kind of a program. So we should first thank the speaker. Maybe in the short span, madam has given a wonderful thought sharing, and this will always make us to groom ourselves. And we need at least every 3 months once we can plan up such a session, ma'am.
If you're coming to Chennai, definitely we can have it in offline also. Maybe in our auditorium, we can invite much more members, and we can create such an informative way. Thank you so much, ma'am. I think Saturday you, sir. evening, you might be spending your time with the personal life, but you have given a short span of time for our engineering community. That also IEA TNSC. Thank you so much, and also I extend my thanks to our chairman. So chairman always like very vibrant making session, maybe in offline or online. So maybe sir is sitting in US. I think he might be early morning hours. He might have got up at 5 o'clock and connected our meeting, and now he's attended the next session also. Thank you so much, sir. Being there also, you're guiding and made this session wonderful. And I thank all our committee members. So very important because their presence and they're making sessions to be like much more informative and always having interactions with the speaker. Thank you so much, all the committee members. And I thank all the corporate member and also our IEA students community also who have joined in this and made the session valuable and wonderful. So thank you so much to all the people. Definitely we will have coming days another beautiful online session. So request all the members to join and make this session wonderful and happy. Thank you so much. Thank you, Thank you, Google, everybody. and thank you, Thank you. speakers Thank and you, committee everybody. members. Thank you very much. Kumar, I would like to know, reach Madam. Madam, can we Yeah, reach you Madam, offline? No, if we need any Sure, consultation. brother. So how do we reach எனக்கு you, அது Madam? இன்னும் more comfortable இல்ல. offline இருந்தாக்கா. Yeah, that's ஏன்னா what. No, I don't இது want to disclose all what I had in the stress in my personal life, right? I just wanted to be discussed with you on offline. Can I have your contact detail or something, ma'am? yes, brother. You take from Loganathan, brother. Otherwise, I will give right now. இல்ல, we can. I think at Google we can instruct Radhi to share the mobile number of Dr. Kasturi Venkatachalam. Yes, In sir. the group. We can put it in our group also, sir. I'll try to. So everybody knows the number. If anybody want to contact them and contact her over phone or email. Okay. Thank you. Yeah, thank you very much, madam. Really, it's a wonderful session. Really, you reduced our stress during this program, madam. Thank you, sir. Thank you so much. Yeah, really, very wonderful speech, madam. Happy to be participating in such a wonderful program in the IAI, madam. சார் இதுல என்ன அப்படின்னாக்கா ஸ்பீக்கர் நல்லா பேசணும் அப்படின்னா நல்ல ஆடியன்ஸ் வேணும் சார். You are all the great genius from the beginning itself, I told you, no? So I'm very grateful to chairman person because he's having always trust with me. And I got this relationship because of my master, my God, who is the well-wisher of my great brother, not by birth, not by blood, but this relationship given by God only. I accept. I'm very much thankful by my heart to him and Loganathan, one and all, everybody. Thank you, sir.